ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம இந்த நேந்திரம்பழத்தை வச்சுதான் சிம்பிளான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போறோம். அதுக்கு இந்த ஸ்பூன்ல 3 ஸ்பூன் நான் அரிசி ரவை எடுத்து வச்சிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கிளீன் பண்ணிட்டு நம்ம தவால நெய் விட்டு வறுத்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம குழந்தைங்க நம்ம ஜிம்முக்கு போகிறேன், எனக்கு பாடி பில்டிங்க்கு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இதை நம்ம செய்து கொடுக்கலாம். இதில் நம்ம இந்த அரிசி ரவையை சேர்த்துட்டு அது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெய்லையே நம்ம வறுத்துக்கலாம். அது கோல்டன் கலரில் ஆகிட்டு நல்ல மணம் வரும். அந்த அரிசி ரவை ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த நேந்திரம்பழத்தை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த நேந்திரம்பழம் இந்த டிஷ் நம்ம நல்லா பழுத்து இந்த மாதிரி தோல் கொஞ்சம் கருப்பானதில் தான் நம்ம செய்ய முடியும். தோலை உரிச்சிட்டு சின்ன சின்னதாக ரவுண்டாக நம்ம ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாங்கப்பா. இதில் நம்ம 2-3 கேஷும் பாதாமும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுங்கப்பா, கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இது கூட நான் அந்த கட் பண்ணி வச்ச நேந்திரனை சேர்த்துக்கிறேன். இதோட நம்ம கொஞ்சமாக சால்ட். இது நான் காரமாக தான் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல பழம் பழுத்தனால ஹவுஸ் ஃப்ளைஸ்லாம் கிட்ட வருது இந்த வாசனைக்கு. சால்ட்டு போட்டோம், பெப்பர் போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் இந்த மாதிரி கசகசா கொஞ்சமாக நம்ம போட்டு தூவிக்கலாம். அதில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேந்திரம்பழத்தில் செஞ்ச இந்த டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா அறுசுவை ஆனது. அதில் நம்ம பழத்துலேயே இனிப்பும் ஓரளவுக்கு பழம் பழுத்தனால இந்த புளிப்பு சுவையும் வருது. காரத்துக்கு பெப்பர் போட்டிருக்கோம், அதே மாதிரி சால்ட்டும் போட்டோம். இந்த வெறும் ரைஸ் நம்ம வறுத்ததில் அது கொஞ்சம் ரைஸ் ரவை வறுத்ததில் கொஞ்சமாக ஒரு துவர்ப்பு சுவை நம்மளுக்கு வரும். அதுக்கப்புறம் காஞ்ச வேப்பம்பூ நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்சம் கசப்பு சுவையும் நம்மளுக்கு வரும். அதனால் இதை நம்ம ஒரு அறுசுவையான உணவு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளே நம்ம செய்யக்கூடிய ஒரு டிஷ், ஹெல்த்தியான டிஷ். இது பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம், டின்னருக்கும் சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், இல்லை குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பக்கூடிய நம்ம ஸ்நாக்ஸ் 11 o'clock 3 o'clock ஸ்நாக்ஸாகவும் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். See you, bye bye, best wishes.